வணக்கம். ஏ பிளஸ் கன்டென்ட் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்கலாம். ஏ பிளஸ் கன்டென்ட் எந்த புக்லாம் கிரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கலரிங் புக், புக் சீரிஸ், சில்ட்ரன் புக், செல்ஃப் ஹெல்ப் புக் இந்த மாதிரி எல்லா புக்குக்கும் கிரியேட் பண்ணலாம். பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட சேல்ஸ டபுள் ஆக்க முடியும். எஸ், சேல்ஸ் மட்டும் இல்லங்க. உங்களோட கஸ்டமர் கூட ஒரு ப்ரொஃபஷனலான இன்டராக்ஷன் கிரியேட் பண்ண முடியும். ட்ரஸ்ட்ட பில்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, யூ கேன் ஹைலைட் ஆல் த ஃபீச்சர்ஸ் உங்க புக்ல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் கிளியரா ஹைலைட் பண்ணி காமிச்சிட முடியும். அதுக்கப்புறம் உங்க பேஜ் எல்லாத்தையும் விசிபிள் பண்ணி ஷோகேஸ் பண்ண முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும். ஸோ எக்ஸாம்பிள்க்காக நான் வந்து ஒரு பெஸ்ட் செல்லிங் புக் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ Amazonல போயிட்டு கோசி கலரிங் புக் அப்படின்னு போடுறேன். அதுல ஒரு பெஸ்ட் செல்லிங் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கொக்கோயோ அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செம்மையான ஒரு டிசைனர். இவங்க வந்து பண்ண புக் வந்து ரொம்பவே நல்ல செல்லிங், பெஸ்ட் செல்லிங்ல இருந்துச்சு. ஸோ இவங்களோட ஏ பிளஸ் கான்டென்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு வியூ வந்து பார்த்துரலாம். ஸோ ஃப்ரம் பப்ளிஷர் அப்படின்னு இருக்கா, இதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லைடு மாரி குடுத்துருப்பாங்க. இதுதான் ஏ பிளஸ் கன்டென்ட். ஓகே. உங்களோட புக்க வந்து டீட்டெயிலா என்ஹான்ஸ் பண்ணி இங்க நீங்க சொல்லப் போறீங்க. உங்களோட ப்ராடக்ட் என்னவோ அத நம்ம டீட்டெயில் பண்ண போறோம். ஸோ உங்களோட கவர் பேஜ் குடுத்துருக்காங்க. சைட்ல வந்து அவங்களோட டைட்டில வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல குடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்லைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புக்கோட சைஸ் வந்து எவ்ளோ இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8.5, 8.5 இன்ச்சஸ்ல பண்ணியிருக்காங்க. சிங்கிள் சைடட் பேஜஸா பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து பிளாங்க் பேப்பரா இருக்கு அப்படின்னும் கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த புக் வந்து ஈஸி டூ கலர். இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு பிகினருக்கு. மொத்தம் 52 பேஜஸ் வந்து குடுத்துருக்காங்க. எந்த ஒரு ரிப்பீட்டேஷனும் இல்ல அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெறையா கலரிங் பேஜஸ் வந்து குடுத்துருக்காங்க. சம் கலர்டு பேஜஸ் கலர் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படின்ற மாதிரியும் அவங்களோட பேஜஸ இங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பேட்டர்ன் அவங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க உள்ள டாட்டட் பேட்டர்ன், லீஃப் அந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏ பிளஸ் கன்டென்ட் கிரியேட் பண்றது 3 டூ 5 பேஜஸ் வந்து நம்ம இங்க லிஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து என்னோட கலரிங் புக்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஸோ ஸ்டெப் நம்பர் 1 கிரியேட் ஏ பிளஸ் கன்டென்ட். ஏ பிளஸ் கன்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு உங்களோட புக் ஷெல்ஃப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, கீழ வந்து ஏ பிளஸ் கன்டென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். ஸோ அதுல நீங்க சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் அ மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு இருக்கும். அதுல வந்து நீங்க வந்து மார்க்கெட் பிளேஸ் எங்க இருக்கோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் Amazon.comமே போய்க்கிறேன். Amazon.com அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு, மேனேஜ் ஏ பிளஸ் கான்டென்ட் அப்படின்னு கீழ இருக்குல்ல, அந்த எல்லோ கலர் பட்டன கிளிக் பண்ணுங்க. ஸோ எல்லோ கலர் பட்டன ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம், இட் வில் ஷோ யூ திஸ் பேஜ். ஸோ இந்த பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சைட்ல வந்து ஆ ஸ்டார்ட் கிரியேட்டிங் ஏ பிளஸ் கன்டென்ட் அப்படின்னு இருக்கா, அத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம், இட் வில் டேக் யூ டூ த நெக்ஸ்ட் பேஜ். ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கீழ வந்து கான்டென்ட் நேம் அப்படின்னு இருக்கா. ஸோ இங்க வந்து உங்களோட புக் நேம வந்து நீங்க குடுக்கணும். ஸோ புக் நேம் வந்து ஆஸ் இட் இஸ் நீங்க உங்களோட புக்ல என்ன இருக்கோ, அத அப்படியே நீங்க வந்து குடுங்க. ஸோ என்னோட புக்க வந்து நான் ஓப்பன் பண்ணி, அதுல வந்து என்ன குடுத்துருக்கனோ, இதான் என்னோட புக்கு. கலரிங் புக். இந்த கலரிங் புக்குக்கு தான் நான் ஏ பிளஸ் கன்டென்ட் கிரியேட் பண்றேன். ஸோ ஜங்கிள் ஜாம்ப்ரே அப்படின்ற இந்த கலரிங் புக் போட்டுட்டு, அண்டர்ஸ்கோர் யுஎஸ் மார்க்கெட் பிளேஸ். மார்க்கெட் பிளேஸ் வந்து யுஎஸ். அதனால நான் யுஎஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகேவா? லாங்குவேஜ் வந்து யுஎஸ் இங்கிலீஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ வேற எதுவும் மாத்த வேண்டாம். ஸோ கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழ வந்து ஆட் மாட்யூல் அப்படின்னு இருக்கா, இந்த ஆட் மாட்யூல வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க வெரைட்டீஸ் ஆஃப் மாட்யூல்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ, இதுல எது வேணா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். கம்பேரிசன் மாரி நீங்க குடுக்கணுமா? இல்ல வந்து ஒரு 4 இமேஜஸ் வச்சு பண்ற மாரி பண்ணணுமா? நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் வந்து இன்னைக்கு போறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் இமேஜ் ஹெட்டர் வித் டெக்ஸ்ட். இது போறேன். ஓகே. அத கிளிக் பண்ணிட்டு, ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம். ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, 970:600 பிக்சல். இந்த பிக்சல்ல நம்மளோட ஏ பிளஸ் கன்டென்ட்ட கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஓகே. இப்ப கிரியேட் பண்ணிடலாமா? இந்த பிக்சல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டெப் 2 விச் இஸ் டிசைன். நம்மளோட ஏ பிளஸ் கன்டென்ட் டிசைன் பண்றதுக்கு ஆஸ் யூசுவல் நம்ம எப்பவும் யூஸ் பண்ற கேன்வா ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிரியேட் அப்படின்னு குடுங்க. கிரியேட் குடுத்ததுக்கப்புறம் கீழ வந்து கஸ்டம் சைஸ் இருக்கும். கஸ்டம் சைஸ்ல வித் அண்ட் ஹைட் வந்து நமக்கு குடுக்க போறோம். வித் அண்ட் ஹைட் அங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி. 970:600 பிக்சல். ஓகே. பிக்சல், இன்ச்சஸ் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரியேட் அப்படின்னு குடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் போர்ட் ஓப்பன் ஆயிரும்.
ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட டைட்டில வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் வந்து குடுத்துக்கோங்க. எப்படி என்னோட புக்ல என்ன டைட்டில், என்ன ஃபாண்ட்ல குடுத்தனோ, அதே தான் நான் இங்க வந்து குடுக்குறேன். சரிங்களா? நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல. என்னோட புக்ல என்ன ஃபாண்ட் குடுத்துருக்கனோ, அந்த ஃபாண்ட்க்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதான் என்னோட டைட்டிலு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, சப்டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சப்டைட்டில் குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்தர் நேம். ஓகே. ஸோ என்னோட புக்ல ஆத்தர் நேம் இருக்கும். ஸோ அந்த ஆத்தர் நேம நான் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டதுக்கப்புறம் இமேஜஸ் வந்து லிஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட கலரிங் அ புக்ல வந்து இருக்கிற இமேஜஸ். ஓகேவா? வேற எந்தெந்த இமேஜஸோ நம்ம ஆட் பண்ணக்கூடாது. உங்க புக்ல நீங்க என்ன இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, அந்த இமேஜஸ இங்க ஷோகேஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கலர்டு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கலர்டு வெர்ஷன் கூட நீங்க வந்து இத கன்வெர்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல யூஸ் பண்ணதால, இங்க பிளாக் அண்ட் ஒயிட்லயே நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி ஒரு 3 இமேஜஸ் நான் எடுத்துக்கிறேன். இந்த 3 இமேஜஸ வந்து இப்படி அலைன் பண்ணிக்கிறேன். லைனா வந்து இந்த இந்த பிளேஸ்ல வந்து அலைன் பண்ணியிருக்கேன். ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல டிசைன் பண்றேன். ஓகே. ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு இமேஜஸ்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேக்கிரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கிரவுண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பிளெயின் பேக்கிரவுண்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப பிளெயினா இருக்கிற மாதிரி. ஓகே. ஸோ இது வச்சுட்டு லேயர்ல போயிட்டு பேக்வேர்ட் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, பேக்ல போயிரும். ஸோ பேக்வேர்ட் போனதுக்கப்புறம் ஃபுல்லாவே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ கம்ப்ளீட்டா என்னோட பேஜஸ வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்ட் இமேஜஸ் இருக்கும். கண்டிப்பா உங்க டிராயிங் புக்ல டிரான்ஸ்பரன்ட் இமேஜஸ் டவுன்லோட் பண்ணும்போது நீங்க பண்ணியிருப்பீங்க. பிஎன்ஜி ஃபார்மேட்ல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்டின்னா, அந்த இமேஜ செலக்ட் பண்ணி, பின்னாடி வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் போர்டு மாரி வேணும் அப்டின்னீங்கன்னா, ஷேப் இருக்கு இல்லைங்களா? அந்த ஷேப்ல ஸ்கொயர வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் சூஸ் பண்ணிட்டு, கம்ப்ளீட்டா அந்த ஏரியாவ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு, கலர வந்து ஒயிட்க்கு வந்து மாத்திருங்க. மேல கலர் இருக்குங்களா? அத சூஸ் பண்ணி ஒயிட் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே. ஒயிட்க்கு சேஞ்ச் பண்ணிட்டு, அந்த லேயர வந்து நம்ம பேக்வேர்டுக்கு சென்ட் பண்ணிட்டோம்னா, இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ ஹைலைட் பண்ண மாரி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இத வந்து ப்ராப்பரா நான் அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பேஜ் டிசைன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் டிசைன். ஸோ ஆட் பேஜ் குடுங்க. செகண்ட் பேஜ் டிசைன் பார்க்கலாம். ஸோ செகண்ட் பேஜ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ பேக்கிரவுண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் சேம் பேக்கிரவுண்ட் ஒரே பேக்கிரவுண்ட் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பேக்கிரவுண்ட்ஸ் குடுக்கல. ஓகேவா? ஸோ சேம் பேக்கிரவுண்ட் வந்து இந்த மாதிரி குடுத்துக்கோங்க. ஸோ குடுத்ததுக்கப்புறம் இது என்னோட கவர் பேஜ். என்னோட கவர் பேஜ எடுத்துட்டு வந்து இங்க வச்சுக்கிறேன். ஸோ என்னோட கவர் பேஜ்ல வந்து நான் எதுக்கு கொண்டு வந்திருக்கேன்னா, இங்க சைஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். எந்த சைஸ்ல வந்து நான் புக் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, 8.5 x 8.5 அதனால இந்த ஆட் டெக்ஸ்ட் குடுத்து 8.5 x 8.5 அப்டின்னு சொல்லி நான் இங்க வந்து அ அப்படியே டூப்ளிகேட் பண்ணிட்டு, ஃபாண்ட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபாண்ட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு, ஒண்ணு வந்து ரைட் சைட்ல வச்சுக்கலாம். இன்னொன்னு வந்து பாட்டம்ல வச்சுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு, ஸோ ரைட் சைட்ல வந்து நம்ம இங்க வந்து வச்சுக்கலாம். ஸோ ஐ புஷ் திஸ் டூ த ரைட் சைட். ஓகே. ரைட் சைட்ல வச்சாச்சு. ஓகே. ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பரா அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரைட் சைட்ல வச்சுட்டு, இன்னொரு இமேஜ வந்து பாட்டம்ல வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மாரி நீங்க கிளியரா வச்சதுக்கப்புறம், ஓகே. ஸோ சைட்ல வந்து எலிமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எலிமெண்ட்ஸ்ல போயிட்டு ஒரு ஆரோ வந்து எடுத்துட்டு வந்து வைக்கலாம். இந்த மெஷர்மென்ட் குடுக்கணும் இல்லைங்களா நம்ம? ஸோ மெஷர்மென்ட் குடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த எலிமெண்ட்ஸ்ல போயிட்டு சைட்ல வந்து லைன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. லைன்ஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெரைட்டீஸ் ஆஃப் லைன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, டாட்டட் டபுள் ஆரோ இருக்கிற மாதிரி இந்த ஆரோவ சூஸ் பண்ணிட்டு, இங்க வந்து மெஷரிங்க்கு குடுத்துக்கலாம். ஸோ இந்த பாட்டம் வந்து மெஷரிங் அண்ட் தி சைட் மெஷரிங். ஓகே. 2மே நீங்க வந்து அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ணி, இந்த சைட் மெஷரிங்க்கு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த மாரி அலைன் பண்ணதுக்கப்புறம் ஓகே. ஸோ 2 இமேஜஸ் ஓகே. உள்ள இன்டீரியர் இருக்கு இல்லைங்களா? இன்டீரியர் பேஜ்ல இருக்கிற 2 இமேஜஸ வந்து நான் இங்க எடுத்துட்டு வந்து இங்க குடுத்துருக்கேன். ஓகே. திஸ் இஸ் மை செகண்ட் பேஜ் ரெடி. இப்போ 3 பேஜ் எப்படி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆட் பேஜ் குடுத்துக்கோங்க. ஆட் பேஜ் குடுத்துட்டு ஜஸ்ட் அப்லோட் த ஃபைல்ஸ் அப்படின்னு போயிருங்க. ஸோ பேக்கிரவுண்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. பேக்கிரவுண்ட வந்து நான் இங்க குடுத்துட்டேன். ஸோ குடுத்ததுக்கப்புறம் சம் இமேஜஸ் ஓகே. ஒரு 3 இமேஜஸ் வந்து நான் இங்க சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் அலைன் பண்ணிட்டு ஓகே. ஓகே. இந்த மாதிரி இப்போ ஒரு 3 இமேஜஸ் குடுத்துட்டு, நான் என்ன பண்றேன்னா, அந்த இமேஜ செலக்ட் பண்ணி எடிட் ஆப்ஷன்ல போயிட்டு, சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து
அ கீழ வந்து எனக்கு பாருங்க, கீழ வந்து ஒரு ஷேடோ தெரியுதுங்களா? ஷேடோ வர்ற மாரி இந்த கர்வ்ட் லைன்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஒண்ணும் இல்ல. ஒரு இமேஜ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு எடிட் போயிருங்க. ஓகே. நான் இன்னொரு தடவ செஞ்சு காமிக்கிறேன். இது எப்படி இந்த கீழ வந்து ஷேடோ வந்துச்சு அப்படின்னு. ஓகே. சூஸ் அ இமேஜ். இமேஜ சூஸ் பண்ணதுக்கப்புறம், நீங்க என்ன பண்ணணும், மேல வந்து எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ வெயிட். ஓகே. எடிட்ல போயிட்டு, சைட்ல வந்து பாருங்க நெறைய இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கா? எஃபெக்ட்ஸ்ல ஷேடோ. ஷேடோக்குள்ள போய் கர்வ்ட் அப்படின்னு ஒரு இருக்கு பாருங்க. அந்த கர்வ்டு ஷேடோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த இமேஜஸ் வந்து கர்வ்டா இருக்கும் கீழ. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. எஸ். ஸோ சேம் ஃபார் திஸ். ஓகே. இந்த இந்த இமேஜஸ் 3 இமேஜஸ்க்கும் இந்த மாதிரி கீழ ஷேடோ வர மாரி நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டூ கிரியேட் ஓகே. ஸோ இதுக்கு வந்து நீங்க சிங்கிள் சைடட் பேஜ் என்னென்ன வேர்டிங்ஸ் இருக்குமோ, நீங்க வந்து உங்களோட புக்க வந்து எந்த அளவுக்கு நீங்க ஹைலைட் பண்ணி குடுக்க முடியுமோ, அவ்ளோ வேர்ட்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிங்கிள் சைடட் பேஜ், ஃபன் இமேஜஸ், ஓகே. மொத்தம் வந்து எத்தன பேஜஸ் நீங்க கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ, அத்தன பேஜஸ் எல்லாமே நீங்க குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இத வந்து இந்த சிங்கிள் சைடட் பேஜ் அப்படின்ற வேர்ட இன்னும் ஹைலைட் பண்றதுக்கு, எலிமெண்ட்ஸ்ல போயிட்டு நான் வந்து ஒரு ஓவல் ஷேப் எடுத்துக்கிட்டேன். அந்த ஓவல் ஷேப் எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டு, ஜஸ்ட் ஐ சூஸ் த ஓவல் ஷேப் அண்ட் சேஞ்ச் த கலர் டூ ஒயிட் கலர். ஓகே. ஒயிட் கலர் பேக்கிரவுண்ட்க்கு நான் மாத்திக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு ஒரு இமேஜஸ் கீழயும் நீங்க வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் அ 3 பேஜ் லுக்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 4த் பேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 4த் பேஜ்க்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒரு மாக்கப் வந்து டிசைன் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஆல்ரெடி. என்னோட கவர் வச்சு ஒரு புக் மாக்கப் ஆன்லைன்ல ஃப்ரீயாவே வந்து இது கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒன்ஸ் இந்த மாரி புக் மாக்கப் கிரியேட் பண்ணதுக்கப்புறம், ஐ ஜஸ்ட் அப்லோடட் இட் அண்ட் இங்க எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. ஓகே. ஸோ இந்த என்னோட கவர் பேஜ் வச்சு இந்த புக் மாக்கப் வந்து பண்ணியாச்சு. பண்ணிட்டு ஒரு 2 இமேஜஸ் வந்து என்னோட இன்சைட் புக் இன்டீரியர் பேஜ் வந்து இங்க ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகே. ஸோ இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, சேம் இந்த இமேஜஸ் வந்து சூஸ் பண்ணி எடிட்ல போயிட்டு, இந்த வாட்டி கர்வ் யூஸ் பண்ணாம, ஓகே வேற ஒரு டெம்ப்ளேட் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். அவ்வளோதான். ஸோ பேக்கிரவுண்ட் குடுத்தாச்சு. ஸோ என்னோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎன்ஜி ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இத வந்து நான் வந்து இப்போ நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். பின்னாடி வந்து ஒரு ஒயிட் பேக்கிரவுண்ட் குடுத்தாச்சு. எஸ். இட் லுக்ஸ் நைஸ் நவ். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஆங்கிள்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஆங்கிள்டு சூஸ் பண்ணிட்டேன். ஆங்கிள்டு வந்து பார்த்தீங்கன்னா, மேல கீழ நெறைய இடத்துல இருக்கும். அதனால ஆங்கிள்டு சூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் செட் ஆவல. ஸோ இந்த இமேஜ்க்கு நான் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்க நெறைய டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ரொம்ப ப்ரொஃபஷனலா கிரியேட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து நீங்க ChatGPT கிட்ட கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நெறைய வேர்டிங்ஸ்லாம் கிடைக்கும். அந்த வேர்டிங்ஸ் வச்சு நீங்க வந்து டீசென்ட்டா நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி ஹைலைட் பண்ணி காமிங்க. ஓகே. அவ்வளோதான். இந்த பேஜஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்க வந்து 3 டூ 5 பேஜஸ் பண்ணலாம். நான் 4 பேஜஸ் வந்து முடிச்சிருக்கேன். ஸோ 4 பேஜஸ் வந்து சப்மிட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் மை 4 ஏ பிளஸ் கன்டென்ட் லுக் லைக்ஸ் அவ்வளோதான். இத வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, பிஎன்ஜி ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணணும். பிடிஎஃப் கிடையாது. பிஎன்ஜி. ஓகே. பிஎன்ஜில டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பப்ளிஷ் பண்ண போறோம். ஸ்டெப் 3 இஸ் பப்ளிஷ். ஸோ பப்ளிஷ் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சீங்க இல்லையா? அதே பேஜ்க்கு வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் அந்த பாக்ஸ வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு டிராக் இமேஜ் ஹியர் அப்படின்னு இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அப்லோட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இருக்கீங்களா? அப்லோட் இமேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ உங்களோட அந்த 4 ஃபைல்ஸ் ஓகே. மொத்தம் 4 பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணீங்க இல்லைங்களா? அத வந்து நீங்க சூஸ் பண்ணி எடுத்துட்டு வாங்க. அது பாருங்க 1, 2, 3, 4 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ன சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் அப்லோட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு வரும். சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் கேட்கும். டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கீவேர்ட்ஸ் மாரி. கீவேர்ட்ஸ் வந்து நீங்க குடுக்கணும். நான் இங்க என்ன குடுக்குறேன் அப்டின்னா, என்னோட புக்கோட டைட்டில் அண்ட் சப்டைட்டில் நான் இங்க குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஜங்கிள் ஜாம்ரே வைட் வண்டர்ஸ் வெயிட்டிங் ஃபார் யுவர் கலர்ஸ் அப்டின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்ததுக்கப்புறம் கீழ வந்து டாக்ஸ் அப்டின்னு இருக்கா? டாக்ஸ்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்டின்னா, அனிமல்ஸ் அப்டின்னு குடுத்துக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் அ அனிமல் புக். குடுத்ததுக்கப்புறம் கீழ வந்து ஆட் அப்டின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஆட் பட்டன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் ஓப்பன் ஆயிரும். அகெயின் ஆட் அப்படின்னு குடுங்க. ஸோ ஆட் குடுத்ததுக்கப்புறம் உங்களோட பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜ் ஆட் ஆயிரும். ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்து சேம் இதே ப்ராசஸ ரிப்பீட் பண்ண போறோம். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு ஆட் மாடியூல் குடுக்கணும். ஆட் மாடியூல் சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழ வந்துட்டு அந்த ஹெடர் ஓகே. ஸோ ஸ்டாண்டர்ட் இமேஜ் ஹெடர் வித் டெக்ஸ்ட் அத சூஸ் பண்ணிட்டு, இங்க பிக்சல் சூஸ் பண்ணி அப்லோட் இமேஜ் குடுத்து, செகண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணி அப்லோட் ஆயிரும். ஒன்ஸ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஓகே. ஸோ இங்க வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். டிஸ்ப்ளே ஆனதுக்கப்புறம் இங்க இந்த பேஜ்க்கு ஒரு டெக்ஸ்ட் கீவேர்ட் வந்து குடுக்கணும்.
ஸோ இங்க வந்து நான் என்ன குடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் அதர் திங் வேற என்ன குடுக்கலாம்? புக் கவர் அண்ட் இன்டீரியர் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு குடுக்குறேன். அந்த சைஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஷோயிங் த சைஸ் 8.5 அ இன்டு 8.5 இன்ச்சஸ். ஓகே. அத வந்து நான் கிளியரா மென்ஷன் பண்ணிக்கிறேன் இங்க. மென்ஷன் பண்ணிட்டு கீழ வந்து இப்ப நான் டாக் வந்து ஆட் பண்ணல. ஜஸ்ட் டாக் வந்து கிளிக் பண்ணிட்டு, ஓகே டாக் வந்து எதுவும் நான் குடுக்கல. நீங்க டாக் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ கீழ வந்து டாக் மட்டும் டாக் பாக்ஸ மட்டும் கிளிக் பண்ணிட்டு கீழ வந்துட்டேன். ஓகே டைரக்ட்டா வந்து ஆட் குடுத்துக்கிறேன். ஸோ ஆட் அப்படின்னு குடுத்துட்டு, ஹியர் அகைன் ஆட் அப்படின்னு குடுங்க. ஸோ செகண்ட் பேஜ் வந்து ஆட் ஆயிரும். திஸ் இஸ் ஹவ் இப்ப தேர்ட் இமேஜ் சேம் ப்ரொசீஜர். ஓகே. ஸோ குடுத்துட்டு ஹெடர் டெக்ஸ்ட் திருப்பி இங்க குடுத்துட்டு, அப்லோட் குடுத்துட்டு, தேர்ட் இமேஜஸ் சூஸ் பண்றோம். ஓப்பன். இட் வில் டேக் சம் ஃபியூ மினிட்ஸ். எஸ். அப்லோட் ஆனதுக்கப்புறம் அகெயின் ஹியர். இங்க இங்க ஒரு டெக்ஸ்ட். ஒண்ணொண்ணுத்துக்கும் நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து குடுத்துக்கணும். உங்களோட இன்டீரியர் பேஜ் பத்தினக்கான டெக்ஸ்ட். நான் கலரிங் புக் இன்டீரியர் பேஜஸ் அப்படின்னு குடுத்துட்டு, ஜஸ்ட் டாக் அப்படின்னு குடுத்துட்டு, ஆட் குடுத்துக்கிறேன். அகெயின் கிளிக் ஆட். ஸோ இங்க லிஸ்ட் ஆயிடுச்சு. 4த் பேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் மாடியூல், ஹெடர் டெக்ஸ்ட், ஹெடர் வித் டெக்ஸ்ட், 7 இந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்க. டிராக் இமேஜ் குடுங்க. அப்லோட் இமேஜ் குடுங்க. ஸோ 4த் ஒன் அப்லோட் ஆயிடுச்சு. எஸ். ஓகே. ஹியர் அதே மாதிரி டெக்ஸ்ட் குடுக்க போறோம் நம்ம. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கவர் இமேஜ் வித் என்ன குடுக்கலாம்? வித் மோர் இமேஜஸ். ஓகே. இன்டீரியர் இமேஜஸ் இன்சைட் த புக் அப்படின்னு சொல்லி குடுக்கலாம். ஓகே. சம்திங் ஏதாச்சும் நீங்க வேர்டிங்ஸ் ஆட் பண்ணுங்க. டாக் குடுத்துருங்க. ஆட் குடுங்க. அகைன் ஆட் குடுங்க. ஸோ ஓகே. அவ்வளோதான். இப்போ வந்து 4 பேஜஸையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் மேல ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸோ 4மே வந்து ஆட் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணிட்டு, மேல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை ஏஎஸ்ஐஎன் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்ளை ஏஎஸ்ஐஎன் அது இருக்குல்ல, அத கிளிக் பண்ணீங்கன்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இதுல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதுல வந்து ஆட் ஏஎஸ்ஐஎன்எஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்க. ஸோ இத வந்து நம்ம ஆட் பண்ணணும். இது எங்க இருக்கும் அப்படின்னா, இந்த நம்பர் எங்க இருக்குன்னா, நம்மளோட புக் இருக்குங்க இல்லையா? ஸோ இதுதான் என்னோட புக்கு. Amazonல ஷோ ஆகுற புக். சரியா? ஸோ இங்க வந்து பாருங்க. அதுக்கு கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். அதுல ஏஎஸ்ஐஎன் நம்பர் இருக்கும். இந்த நம்பர அப்படியே காப்பி பண்ணிட்டு, நீங்க அங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ எடுத்துட்டு வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க ஏஎஸ்ஐஎன்ல பேஸ்ட் பண்ண போறோம். ஸோ ஒன்ஸ் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட புக் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க லிஸ்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட புக் வந்து இங்க லிஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே. ஸோ பிரசன்ட் ஏஎஸ்ஐஎன் அப்படின்னு சொல்லி இங்க வந்துருச்சு. ஸோ இப்ப அப்ளை கன்டென்ட்ன்னு சைட்ல இருக்கும். அந்த அப்ளை கன்டென்ட்ட வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. சைட்ல வந்து யூ கேன் சீ த அப்ளை கன்டென்ட் ஆன் த ரைட் சைட். ஓகே. ஆன் த வெரி ரைட் சைடு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஓகே. இதோ இருக்கு பாருங்க. எஸ் அப்ளை கன்டென்ட். அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழ வந்து உங்களோட ஏ பிளஸ் கன்டென்ட்க்கு கிரியேட் பண்ண எல்லா ஸ்லைட்ஸுமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். எல்லாமே இப்படிதான் வந்து ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இத விட ப்ரொஃபஷனலும் நீங்க வந்து நல்லா அழகா கிரியேட் பண்ணுங்க. சப்மிட் ஃபார் அப்ரூவல் அப்படின்னு குடுங்க. அகைன் சப்மிட் ஃபார் அப்ரூவல் அப்படின்னு குடுங்க. ஒரு பாக்ஸ் வரும். எஸ் ஆல் டன். ஓகேவா? ஸோ இதுல வந்து கிளியரா இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்மிட்டட் ஃபார் ரிவ்யூ அலோவ் 7 டேஸ். ஓகே. தே வில் டேக் அப் டூ 7 டேஸ் அண்ட் தென் உங்களுக்கு வந்து மெயில் வரும். உங்களோட கன்டென்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சா? இல்லையா? இல்ல சேஞ்சஸ் எதா பண்ணணுமா? அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் வந்து ஏ பிளஸ் கன்டென்ட் இப்படிதான் கிரியேட் பண்ணணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாரி யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்க்கு. பாய்.